பண்ண நாம் இது போல் அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒழித்து அது கடுகு தாளிக்கணும். கடுகு பொட்டிச்சதும் நமக்கு அதில் உளுந்து பருப்பு ஆட் பண்ணணும். 2 வரமிளகாவை கிள்ளி போடணும். உளுந்து பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும். உளுந்து பருப்பு செவந்த பிறகு தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலையை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, லைட்டாக சதைச்சி எடுத்தால் மதி. உளுந்து பருப்பு செவந்த பிறகு நாம் அதில் அந்த தேங்காய் சதைச்சதை அதில் இடுறோம். அது இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சா தான் சீக்கிரமாக வேகும் கடைச்சக்காய். அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அதில் பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச கடைச்சக்கையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். பின்ன கடைச்சக்கை வேகறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும், அது சீக்கிரமாக வெந்துடும். அளவான தண்ணி ஊற்றிட்டு அடைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நாம் வெயிட் பண்ணணும். 5 மினிட்ஸ் கழிஞ்சால் கடைச்சக்கை ரெடி. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. കടച്ചക്കത്തോരൻ നിങ്ങൾ വീട്ടിലുണ്ടാക്കി നോക്കുക.